அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன். இந்த வார விசுவாச திறவுகோல். விசுவாச திறவுகோல் என்பது நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உரிமை பாராட்டி தனதாக்கிக் கொண்டு சுதந்திரவாளி என்கிற ஒரு அந்தஸ்தோடு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு அதை சுதந்தரித்துக் கொள்வதுதான். இந்த வார விசுவாச திறவுகோல், கட்டவிழ்க்கப்படுவாய். ஒரே ஒரு வாக்குத்தத்தம், ஆனால் பல ஆசீர்வாதமான விடுதலை அடங்கியிருக்கிறது. ஏசாயா 49:25. என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். இந்த வசனத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல் வரியில தொடக்கத்தில் என்றாலும் என்று தொடங்குகிறது. நிறைய டீச் பண்ணியிருக்கிறேன். என்றாலும், ஆகையால், அப்படியானால், மேலும் என்று தொடங்கினால் அதற்கு முன்பதாக இருக்கும் வசனத்தை வாசிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். முன்பதாக உள்ள வசனத்தின் தொடர்ச்சிதான் என்றாலும், ஆகையால், மேலும், அப்படியானால் என்று தொடங்கியிருக்கும். முன்பதாக உள்ள வசனம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 49:24. பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளைப் பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? முதலாவது கேள்வியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? இந்த பராக்கிரமன் யார்? அதிகாரம் படைத்தவன். சாத்தான் பயன்படுத்தும் கருவிகள் சில பேர் இருப்பார்கள் பாருங்களேன். அதாவது அதிகாரம் படைத்தவர்கள், பராக்கிரமசாலிகள், தன்னுடைய செல்வத்தால, தன்னுடைய பலத்தால, தன்னுடைய அதிகாரத்தினால மக்களை கொள்ளையாடி கொண்டிருப்பார்கள். அவர்கள் தானாக செய்வது அல்ல, பின்பதாக இருந்து சாத்தான் அவர்களை கருவியாக பயன்படுத்தி கொண்டிருப்பான். இந்த பராக்கிரமன் கையிலிருந்து அதிகாரம் படைத்தவன், பணம் படைத்தவன், செல்வம் படைத்தவன், நல்ல பராக்கிரமசாலி, இவன் கையிலிருந்து உங்களிடம் இருந்து கொள்ளையடித்ததை பறிக்க கூடுமோ? இந்த கேள்விக்கு என்ன பதிலுங்க? உங்களுக்கு இந்த வாரம் கொடுக்கப்பட்ட திறவுகோல் வார்த்தை பதில் சொல்லுகிறது. என்றாலும், எப்படி? என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு லைனாக கற்றுக் கொடுக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். முதலாவது, என்றாலும், எப்படி இருந்தாலும், என்ன பராக்கிரமசாலியா இருந்தாலும், பராக்கிரமனால் இருந்தாலும், அதிகாரம் படைத்தவனாக இருந்தாலும், என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். அதாவது சிறைபிடிக்கப்பட்டிருக்கலாம், கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் சொத்துக்களை அநியாயமாய் தட்டி அதிகாரத்தை பயன்படுத்தி பறித்திருக்கலாம், அதிகாரத்தை பயன்படுத்தி உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை சீரழித்திருக்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சாத்தான் கொள்ளையடித்திருக்கலாம், சிறைபிடித்து வைத்திருக்கலாம் உங்கள் பரிசுத்தத்தை. ஆண்டவர் சொல்றாரு, என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைபிடித்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? கூடும், ஆண்டவரால் கூடும். என்றாலும் இதோ அந்த பராக்கிரமனால் சிறைபிடிக்கப்பட்டவர்களையே கர்த்தரால் விடுவிக்க கூடும், உங்களையும் விடுவிக்க கூடும். பாருங்களேன், இந்த பராக்கிரமன் யார்? லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன். 21வது வசனத்தில், ஒரு நல்ல ஆயுதம் தரித்து கொண்டு ஒரு பலவான் தான் அரண்மனையில் தான் ஆயுதங்களெல்லாம் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறான் வைங்களேன். அதாவது ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும்.
அந்த பலவான் யாருங்க? சாத்தான். அவனுடைய பொருள் ஆயுதம் என்னங்க? பாவம், பயம், திகில், சூழ்ச்சி, இருள், நியாயக்கேடு, அநியாயம், அக்கிரமம், இப்படிப்பட்ட ஆயுதங்களை பின்மாற்றப்படுத்துகிறது பாவம். இந்த ஆயுதங்கள் எல்லாம் அந்த பலன்வா தன் அரண்மனையில் ஒரு நல்ல ஆயுதம் தரித்த பலவானை போல அரண்மனையை பாதுகாத்து பத்திரப்படுத்தி கொண்டிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அது பத்திரமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவனிலும் பெரிய ஒரு பலவான் வந்து அதை மேற்கொண்டா எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. லூக்கா 11:22 சொல்லுகிறது, அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானேயாகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொள்வாருங்க. பறித்து கொள்வார். சூழ்ச்சிகளை பறிப்பார், பாவங்களை பறிப்பார், திட்டங்களை தவிடுபடியாக்குவார், உங்களுக்கு விரோதமாய் கண்ணி வைத்த காரியங்களை பறித்து கொள்வார், சோதனைகளை பறித்து கொள்வார், அவனுடைய எல்லா கொள்ளை பொருளையும் ஆண்டவர் பறித்து கொள்வார். ஏனென்றால் அவனிலும் அதிக பலவான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்களேன், இப்ப வாசிக்கிறேன், என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைபிடித்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். எந்த காரியத்திலெல்லாம் நீங்க சிறைபிடிக்கப்பட்டு இருக்கிறீங்க, பலவந்தனால், பராக்கிரமனால், அவனோட ஒரு பராக்கிரமசாலி இருக்கிறாரு. அவர் வந்து எல்லாவற்றையும் பிடுங்கி விடுவித்து உங்களை ரட்சித்துக் கொள்வார். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். பலவந்தன் என்பவன் கொள்ளையடிப்பவன், தம் பலத்த செல்வத்தை பயன்படுத்தி மக்களின் வாழ்க்கையை சிதைப்பவன், சீர்குலைப்பவன். பாருங்களேன், பலவந்தன். வேதம் சொல்லுகிறது, யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். எதற்காக ஆண்டவர் வந்தார்? ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும். இந்த பலவந்தன் உங்களிடத்திலிருந்து கொள்ளையாடின எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்டு கொடுப்பார். பாருங்க, பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டது, அநியாயமாய் கொள்ளையிடப்பட்ட காரியங்கள், உங்களுடைய சொத்துக்களை கொள்ளையடித்திருப்பான், வீட்டை கொள்ளையடித்திருப்பான், அதிகாரத்தை பயன்படுத்தி, பராக்கிரமத்தை பயன்படுத்தி இந்த பலவந்தன் கொள்ளையாடி இருப்பான். பாருங்களேன், இந்த பலவந்தன், பராக்கிரமன் இவர்களை எல்லாம் பயன்படுத்துகிற கருவி ஒன்று உண்டு, அதுதான் சாத்தான். பாருங்களேன், உங்க பிள்ளைங்களை அநியாயமா பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து கொள்ளையடித்து சத்துரு கொண்டு போயிருப்பான். பாருங்களேன், விடுதலையாக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விடுதலையாக்கப்படும் என்று சொல்லுகிறார். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். அடுத்த வரியை தியானிக்கலாமா? உன்னோடே வழக்காடுகிறவர்களோட நான் வழக்காடி. சில பேர் ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு விரோதமாக வழக்காடிக்கொண்டே இருப்பாங்க. பாருங்களேன், பொய் குற்றச்சாட்டுக்களை கூறுவாங்க, ஊழியத்துக்கு விரோதமான பொய் காரியங்களை, பொய் குற்றச்சாட்டுக்களை பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு பின்பதாக செயல்படுவது சாத்தான். அவர்களை கருவியாக பயன்படுத்துகிறான். ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாகவும் ஊழியத்துக்கு விரோதமாக குற்றச்சாட்டுக்கள் வந்து கொண்டே இருக்கிறதா? உனக்காக வழக்காடிக்கொண்டே இருக்கிறார்களா? அப்பொழுது புரிந்துகொள், சாத்தான் அவர்களை ஒரு பாத்திரமாக, கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அவன் கரமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் என்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு விரோதமாக பொய் சண்டை வரும், பொய் குற்றச்சாட்டு வரும், பொறாமை நிமித்த சண்டை வரும், எதிர்ப்பாக வந்து கொண்டிருக்கும். எங்கு பார்த்தால் வேலையில் எதிர்ப்பு, ஊழியத்தில் எதிர்ப்பு, குடும்பத்தில் எதிர்ப்பு, நீங்கள் நல்லது செய்தாலும் எதிர்ப்பு. இது வேற ஒன்றும் இல்லை, சாத்தான் பயன்படுத்துகிறான் அவர்களை. உன்னோடு வழக்காடுகிறவர்களுடைய அவர் வழக்காடுவார். அவர் வழக்காடுனா எப்படி இருக்கும் தெரியுமா? தாவீது சொல்றாரு, எனக்கு நியாயாதிபதியாக வாரும், எனக்கு வழக்கறிஞராக வாரும். எனவேதான் தாவீதுக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போனது. உங்களுக்காக ஆண்டவர் வழக்காட வந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். 1 யோவான் 2 அதிகாரம் 1 வசனத்தில்
நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் 7:25 அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். யாரை? தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். உங்களை ரட்சிக்கிற, உங்களுக்காக வழக்காடுகிற, உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வழக்காடுனா ஒரு அநியாயமும் அவருக்கு முன்னாடி நிற்க முடியாதுங்க. தோற்று போக வேண்டும். உன்னோடே வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடுவேன் என்று ஆண்டவர் இந்த வாரம் வாக்கு கொடுக்கிறாரு. உன் பிள்ளைங்களை ரட்சித்துக் கொள்வேன். எங்கே இருந்தாலும், எந்த மூலையில் ஓடி இருந்தாலும், அதற்கு எந்த சத்துரு ஆதரவாக இருந்தாலும், உன் பிள்ளைங்களின் பரிசுத்தத்தை பறிச்சிருந்தாலும், உன் பிள்ளைய உன்னிடத்திலிருந்து பிரிச்சிருந்தாலும், அந்த பிள்ளைங்களை ரட்சித்து உன்னிடம் ஆண்டவர் கொண்டு வருவார். இந்த வாரம் எவ்வளவு அழகான வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? விசுவாச திறவுகோல். கட்டவிழ்க்கப்படுவாய், எல்லாவற்றிலும் இருந்து கட்டவிழ்க்கப்படுவாய். பராக்கிரமனால் சிறைபிடிக்கப்பட்டவர்களும் விடுதலையாக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டது விடுதலையாக்கப்படும். உன்னோட வழக்காடுகளோட நான் வழக்காடுவேன் என்று சொல்லுகிறார். உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கட்டவிழ்க்கப்படுவாய். ஜெப தேவைகளுக்கு 7339029114. தினந்தோறும் சிப்பிக்குள் முத்தை பெற விரும்பினால் ஈகிள்ஸ் விங்ஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம், அல்லது ஈகிள்ஸ் விங்ஸ் மினிஸ்ட்ரீஸ் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ செய்து கொள்ளலாம். காட் பிளஸ் யூ.